யாருக்கு ஸ்கூல் டேஸ் எப்படியோ, ஆனால் எங்கள் அம்மா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது வாரத்தில் 2 நாள் இதை கொடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு பேர் கூட எங்கள் அண்ணன் கன்ஃப்யூஷன் அப்படின்னு வச்சுருந்தா. இது வந்து பார்க்க வந்து புலாவ் மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து அவல்ல. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் வந்து அப்படி பேர் வச்சுருந்தோம். இப்போ அந்த கன்ஃப்யூஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கரண்டி அளவு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதிலே கட் பண்ணி வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கேப்சிகம், கேரட், எலக்கோஸ், ஆனியன் எல்லாமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா கூட போட்டுக்கலாம். பட்டாணி எல்லாம் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து காயெல்லாம் நல்லா 100% வேகணும்னெல்லாம் கூட கிடையாது. 50 to 60% வெந்துட்டாவே போதும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நல்லா பழுத்த தக்காளி வந்து அதிலே போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த கட்டி அவல் வரும் இல்லையா, அதுதான் வந்து இதில் யூஸ் பண்ணணும். 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவல் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதனால தான் 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அவல் கூட கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்மளுக்கு அவல் பண்ணுறது வந்து ஒரு 2 to 5 மினிட்ஸில் வந்து வெந்துடும். லாஸ்ட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது வந்து லாஸ்ட்டில் தான் போடணும். மேலே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலாரி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 3லேருந்து 5 நிமிஷம் அவ்வளோதாங்க. கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு வந்து லைட்டாக அடியில் வந்து தீஞ்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து தீ வைக்கலன்னா எங்கள் அம்மா கிட்ட சண்டையே போடுவேன். எனக்கு பிடிக்கும் தெரியல, நீ ஏன் வந்து தீ வைக்கல அப்படின்னு வந்து நான் வந்து சண்டை போடுவேன். அவ்வளோ வந்து எனக்கு அந்த தீஞ்சது வந்து பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸி கூட பண்ணுறது. கண்டிப்பாக நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி